يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹுக்காக நிறைவேற்றி நாளைய மறுமையில் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே நேரகாலத்தோடு அல்லாஹுடத்திலே நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குதுபாவிலே தூய எண்ணங்களும் கூலியும் என்ற தலைப்பின் கீழால் சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் பாடமாக எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தூய எண்ணங்கள், நல்ல நோக்கங்கள், நல்ல சிந்தனைகள் என்பன ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கான அடிப்படை காரணங்களில் ஒன்றாகும் என்பதை நாம் எங்களுடைய மனங்களில் ஆழமாக முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதை போன்று தீய எண்ணங்கள் என்பது, தீய நோக்கங்கள் என்பது, தீய சிந்தனைகள் என்பது ஒரு சமுதாயத்தின் வெற்றிக்கு அல்ல தோல்விக்கான அடிப்படை காரணங்களில் மிக முக்கியமான ஒரு காரணியாகும் என்பதோடு ஒரு சமூகத்தின் வரலாறுகள் புதைக்கப்படுவதற்கான அடிப்படை காரணமும் அதுவே என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்துடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த சமூகத்தின் வரலாறுகள் இந்த உலகத்தில் காக்கப்பட்டு, அந்த சமூகத்தின் மறுமலர்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு, அந்த சமூகத்தின் சித்தாந்தங்கள் பாதுகாக்கப்பட்டு, அந்த சமூகம் உயர்வை நோக்கி சென்றதற்கான அடிப்படை காரணம் அந்த சமூகத்திலே இருந்த தலைவர்கள், அந்த சமூகத்திலே இருந்த உறுப்பினர்கள், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு பயணித்தார்கள். அவர்கள் நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு நல்ல நோக்கங்களோடு பயணித்ததன் காரணமாக அந்த சமூகத்தின் வரலாறுகள் இன்று வரை மட்டுமல்ல, நாளைய மறுமை வரையிலும் அந்த சமூகத்தின் வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டு அந்த சமூகத்தின் அடையாளங்கள் அடையாளமிடப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். எந்த ஒரு சமூகம் தீய எண்ணங்களோடு புறப்பட்டதோ அந்த சமூகத்தின் தலைவர்கள் தீய எண்ணங்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டார்களோ, தீய நோக்கங்களை அவர்கள் அடிப்படைகளாக தங்களது உள்ளங்களிலே வகுத்து கொண்டார்களோ, தீய சிந்தனைகளோடு இந்த சமூகத்தில் நடக்க ஆரம்பித்தார்களோ, அந்த சமூகம் சிறைப்பட்டு கிடப்பதையும் அந்த சமூகத்தின் வரலாறுகள் அழிக்கப்பட்டிருப்பதையும் அந்த சமூகம் மேல் நோக்கி செல்லாமல் கீழ் நோக்கி சென்று
இழப்புகளையும் வீழ்ச்சிகளையும் அந்த சமூகம் அடைந்த வரலாறுகளை நாங்கள் வரலாறுகளை படிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். எனவேதான் புனிதமான தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே புனிதமான தீனுல் இஸ்லாம் ஒவ்வொரு இஸ்லாமிய உறுப்பினரிடத்திலும் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு இஸ்லாமியத்தில் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஆழமான அம்சம் என்ன தெரியுமா? அவன் இந்த உலகத்தில் எதை செய்தாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, அவன் உள தூய்மை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அவனுடைய சிந்தனைகள் சீர்பட்டிருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அவனுடைய நோக்கங்கள் நல்ல முறையில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது. நல்ல சிந்தனைகளோடு ஒரு இஸ்லாமியன் அவனுடைய வாழ்க்கையில் முதல் படியிலிருந்து அவனுடைய மரணப்படி வரைக்கும் அவன் செல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால் தான் இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதன் ஒரு தோட்டத்திலே பயிர் செய்கிறான். அவன் பயிர் செய்துவிட்டு அறுவடை காலத்திலே அறுவடை செய்வதற்கு அவன் நினைக்கிறான். எவைகளை தெரியுமா? நான் இந்த தோட்டத்திலே நல்ல கனிகளை அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த தோட்டத்திலே நல்ல மரங்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த தோட்டத்திலே மருந்து வகைகளை அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் நல்ல கனிகளை அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் தோட்டத்திலே எதை தெரியுமா அவன் வித்திட்டு இருக்கிறான்? விதை நிலமாக ஆக்கியிருக்கிறான். அந்த தோட்டத்திலே விதைத்திருப்பது எல்லாம் நச்சு கதிர்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. நச்சு கதிர்களை விதைத்தவன் எப்படி அந்த தோட்டத்திலே பழங்களையும் நல்ல மரங்களையும் மனிதர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய அந்த மருந்து வகைகளையும் அறுவடை செய்ய முடியும் என்பதை போன்றுதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய எண்ணமும் செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. செயற்பாடுகள் என்பது ஒரு இஸ்லாமியனுடைய ஒரு மனிதனுடைய அறுவடை. அவன் பழங்களை அறுவடை செய்ய வேண்டும் என நினைக்கிறான். முத்துக்களை அறுவடை செய்ய வேண்டும் என நினைக்கின்றான். தங்கங்களை அறுவடை செய்ய வேண்டும் என நினைக்கின்றான். மனிதனுக்கு பிரயோஜனம் செய்யக்கூடிய மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் அறுவடை செய்ய வேண்டும் நினைக்கிறான். ஆனால் அவன் விதைத்ததோ ஏற்றத்துக்கு மாற்றமானதாக இருக்கிறது. நச்சு கதிர்களை விதைத்தவன் மனிதனுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மருந்து வகைகளையும் மரங்களையும் கனிகளையும் அறுவடை செய்ய முடியாது என்பதை போல தீய எண்ணங்களை கொண்டு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே விதைத்த செய்த எந்த அம்சத்தின் மூலமாகவும் நாளைய மறுமையிலே இந்த உலகத்திலே அவன் நல்ல விஷயத்தை அறுவடை செய்ய முடியாது என்பதைத்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரா நஹல் 97வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த சமுதாயத்துக்கு கோடிட்டு காட்டுகிறான். அந்த செய்தி என்ன தெரியுமா? மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின். ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முஃமினாக அல்லாஹ்வை விசுவாசித்தவனாக இருக்கக்கூடிய நிலையிலே சாலிஹான நல்லமல்களை செய்கிறான். சாலிஹான நல்லமல்கள் என்பது நல்ல எண்ணக்கருக்கள் மூலமாக உருவாகின்ற செயற்பாடுகளாகும். இதே சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா இந்த நல்ல சாலிஹான செயல்களை செய்வதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கின்ற பிரயோஜனங்கள் என்ன, அவன் நாளைய மறுமையில் அறுவடை செய்ய போகின்ற அம்சம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, இந்த மனிதனுக்கு நாங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை உலகத்திலும் மறுமையிலும் கொடுப்போம். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். அல்லாஹு தஆலா மேலும் சொல்கிறான், அவன் எதிர்பார்த்ததை விட அவனுக்கு நற்கூலியை நாங்கள் அதிகமாக சிறந்ததாக வழங்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என் பையில பணம் இருக்கிறது, 4-5 ரூபாய்கள் இருக்கின்றன,
அல்லது நூற்றுக்கணக்கான பணங்கள் தான் இருக்கிறது. வியாபாரத்துக்காக அந்த பணங்களை போட்டு விடுகிறேன். நூற்றுக்கணக்கான ரூபாய்களை வியாபாரத்துக்காக போட்டு விடுகிறேன். நான் நூற்றுக்கணக்கான ரூபாய்களை போட்டுவிட்டு எனக்கு லாபம் கோடிக்கணக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நீங்கள் என்னை பார்த்து சொல்லுவீர்கள், உன்னை போன்று மடையன் வேறு யாரும் இல்லை என்று சொல்வீர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் குறைந்த பணங்களை அவன் வியாபாரத்திலே போட்டிருக்கிறான். அந்த குறைந்த பணங்கள் நூற்றுக்கணக்காகத்தான் இருக்கிறது, ஆயிரக்கணக்காக இல்லை. இதே சந்தர்ப்பத்திலே அவன் லாபமாக கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் என்றால், நூற்றுக்கணக்கான பணங்களை போட்டு லாபத்தை கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான். அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அகன்று அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கை பெருமூச்சோடு இந்த உலகத்தில் வாழுகிறான். இதைத்தான் அல்லாஹு தஆலா நல்ல எண்ணங்களுக்கு உதாரணமாக சொல்கிறான். நீங்கள் நல்ல எண்ணங்களின் மூலமாக செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது, அது அளவில் சிறியதாக இருக்கலாம், ஆனாலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலனஜிஸியன்னஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். அவர்கள் எதை எதிர்பார்த்து, எந்த லாபத்தை எதிர்பார்த்து அந்த நல்லமல்களை செய்தார்களோ இதைவிட பன்மடங்கு கூலிகளை, எதிர்பார்ப்புகளை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல எண்ணங்கள் என்பது ஒரு இஸ்லாமியனின் அடிப்படை அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் கோடிட்டு காட்டுவதை பார்க்கிறோம். இதே நேரத்திலே நல்ல அம்சங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த நல்ல அம்சங்கள் எவ்வாறு நல்ல எண்ணங்களின் மூலமாக உருவாக்கப்படுகின்றன என்பதை பார்த்தால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னை நல்லவனாக மாற்றிக்கொள்கின்ற போதுதான் அவனுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் உருவாகும். ஒரு இடத்திலே ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் நல்ல ஒரு தண்ணீராக இருக்க வேண்டும் என்றால் அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய பகுதிகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் சுத்தமான பகுதிகளாக இருக்க வேண்டும். இதே சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் நல்ல எண்ணங்களின் மூலமாக இந்த உலகத்திலே நல்லமல்கள் செய்து சிறந்த ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாக இருந்தால் அவன் நல்லொரு மனிதனாக தன்னை அடையாளமிட்டுக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இதே சந்தர்ப்பத்திலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல எண்ணங்களோடு தொடர்பட்ட இன்னும் ஒரு அம்சத்தை நாங்கள் உற்று நோக்க வேண்டும். ஒரு மனிதன் சில நல்ல காரியங்களை செய்கிறான். இஸ்லாத்தின் பார்வையிலும் உலகத்தின் பார்வையிலும் அந்த காரியங்கள் நல்ல காரியங்களாகத்தான் ஒரு மனிதனுக்கு தென்படுகின்றன. ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறான், அந்த பள்ளிவாசல் ஒரு நல்ல ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை போன்று ஒரு பாடசாலையை அமைத்து விடுகிறான், அதுவும் ஒரு நல்ல ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை போன்று படிப்பதற்கு உதவி செய்கின்றான், கல்விக்கு உதவி செய்கின்றான், சமுதாயத்தின் நல்ல காரியங்களுக்காக செலவிடுகிறான். இவையெல்லாம் நல்ல காரியமாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்திலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நல்ல காரியங்களை இவன் செய்கிறான், ஆனாலும் கூட இவனுடைய உள்ளத்திலே அந்த நல்ல காரியத்தை இவன் செய்கின்ற பொழுது நல்ல நோக்கங்கள் அவன் உள்ளத்திலே தென்படவில்லை என்று சொன்னால், அவனுடைய எண்ணங்கள் மாறுபட்டிருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக இவன் செய்த காரியம் எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கலாம். கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்தவன் பள்ளியை கட்டியிருக்கலாம், லட்சக்கணக்கான பணங்களை கல்விக்காக செலவிட்டிருக்கலாம், சமுதாய நலன்களுக்காக கோடிக்கணக்கான பணங்களை செலவிட்டிருந்தாலும் கூட நாளைய மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் செய்த காரியம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு, அதற்கு எப்படி செல்லா காசுகள் எப்படி சமுதாயத்துக்கு உதவாதோ, ஒரு மனிதனுக்கு உதவாதோ, அதை போன்று ஒரு மனிதனுடைய நல்ல காரியங்கள் நாளைய மறுமையிலே துளைக்கப்படும் என்பதை
அல்லாஹ்வும் ரசூலும் எடுத்து காட்டியிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? சில காரியங்களை செய்கிறான். அந்த காரியங்கள் மனிதனுடைய பார்வையில் சிறிய காரியங்களாகத்தான் இருக்கும். சில போது ஒரு மனிதன் பள்ளியை துப்புரவு செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளியை கூட்டி கழுவுகிறான். இந்த பள்ளியை கூட்டி தினம் கழுவக்கூடிய இந்த மனிதன் ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு நாளில் பேசிவிட்டால் நாம் எல்லாம் என்ன சொல்வோம் தெரியுமா? இவன் பள்ளி எதனாலும் கூட்டி துப்புரவு செய்கிறான் என்பது உண்மை, இவன் பள்ளியை கட்டித்தந்தவனை போன்று பேசுகிறானே என்று அவனுக்கு சொல்லுவோம். காரணம், நாம் பள்ளி வாசலை கூட்டி துடைப்பது மனிதனுடைய பார்வையில் அற்பமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அல்லது ஒரு ரூபாவை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் கொடுப்போம். கொடுத்து விட்டு நாங்கள் ஏதாவது பேசிவிட்டால், அவன் பேசிவிட்டால் மனிதர்கள் அவனை பார்த்து கிண்டல் அடிப்பார்கள். கோடிக்கணக்கானவர்கள் கொடுத்ததுக்கு பின்னால பேசாம இருக்கிறார், இவன் ஒரு ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டு பேசுகிறானே என்று சொல்கிறோம். அதை போன்று ஒரு மாணவன் படிப்பதற்காக வேண்டிய ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுக்கிறோம், ஒரு கொப்பியை வாங்கி கொடுக்கிறோம். ஒரு ஸ்கூலுக்கு சேர் தேவைப்படுகிறது, அவனுக்கு நூற்றுக்கணக்கான சேர்களை அவனுக்கு வாங்கி கொடுப்பதற்கு வசதி இல்லை, ஒரு சேரை வாங்கி கொடுக்கிறான். ஒரு பேனையை வாங்கி கொடுக்கிறான். இவன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கல்லையோ, பள்ளிவாசலுக்கு ஒரு செருப்பையோ, ஒரு தும்பு தடியையோ, ஒரு சேரையோ வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த மனிதனுடைய செயற்பாடுகள் எங்களுடைய கண்களுக்கு மிகச்சிறியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்களை நாளைய மறுமையில் அல்லாஹ் அழைப்பான். சில மனிதர்களை நாளைய மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி கேட்கப்படக்கூடிய இந்த நாளையில் அல்லாஹ் அழைப்பான். அழைத்து அவர்களுக்கு முன்னால் அவருடைய பட்டோலைகள் வாசிக்கப்படும், திறந்து காட்டப்படும். அப்போது அந்த மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்திலே பள்ளிவாசல்களை கட்டவில்லை, ஆனால் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்ட நன்மை என்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் பாடசாலைகளை கட்டவில்லை, உதவி செய்யவில்லை, எல்லால பெரிய வசதிகளை செய்ய முடியவில்லை, ஆனால் பாடசாலைகள் கட்டப்பட்ட அடிப்படைகள் கட்டப்பட்டது என்னுடைய ஓலைகளை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய நன்மை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனே என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்ற பொழுது அவனுக்கு சொல்லப்படும், நீ பள்ளிவாசல் கட்டவில்லை என்பது உண்மைதான். நீ பள்ளிவாசல் கட்டவில்லை. பள்ளிவாசலை கட்டி எத்தனையோ தர்மகர்த்தாக்கள் இருந்தார்கள், ஆனாலும் உனக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் நான் பள்ளிவாசலை கட்டுவேன் என்று சொல்கிற எண்ணம் இருந்தது. இதன் அடிப்படையில் ஒரு கல்லை வாங்கி கொடுத்தாய், ஒரு தும்பு தடியை வாங்கி கொடுத்தாய், பள்ளிக்காக ஒரு செருப்பை ஒரு ஜோட வாங்கி கொடுத்தாய், பாடசாலைக்காக ஒரு செய்யாரை வாங்கி கொடுத்த, ஒரு மாணவனுடைய கல்விக்காக வேண்டிய ஒரு பேனாவை வாங்கி கொடுத்தாய், கொப்பியை வாங்கி கொடுத்தாய். இது அவன் மூலமாக ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டது. நல்ல ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்ட காரணத்தினால் பள்ளி வாசல்கள் கட்டிய நன்மைகளையும், பாடசாலைகள் கட்டிய நன்மைகளையும், ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய நன்மைகளையும் அல்லாஹ் உன்னுடைய ஏட்டிலே எழுதியிருக்கிறான். நீ செல்ல வேண்டிய இடம் சொர்க்கமாகும் என்று அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே சந்தர்ப்பத்திலே சில மனிதர்கள் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார்கள். தீர்ப்பு செய்யப்படுகின்ற அந்த நாளையில் சில மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே சாதாரணமானவர்களாக வாழ்ந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்திலே சாதாரணமான நிலையில் இருந்தவர்கள் அல்ல, அரசியல்வாதிகளாக இருந்தார்கள், சமுதாயத்தின் தலைவர்களாக இருந்தார்கள், பணக்காரர்களாக இருந்தார்கள், எத்தனையோ மேடைகளை அலங்கரித்தார்கள்.
எத்தனையோ மேடைகள் அவர்களை அலங்கரித்தது. தலைமைத்துவமா, இவர்தான் தலைவராக வர வேண்டும் என்று சமுதாயத்திலே தலைவர்களாக அவர்களை ஆக்கினார்கள். அவர் இல்லாமல் எந்த ஒரு அம்சத்தையும் செய்ய மாட்டார்கள். அவருக்கு பின்னால் எத்தனையோ பட்டங்கள், அவருக்கு பின்னால் எத்தனையோ பதவிகள். இப்படி இந்த உலகத்திலே பட்டங்களோடும் பதவிகளோடும், இந்த உலகத்திலே கௌரவத்தோடும், இந்த உலகத்திலே உயர்ந்த மனிதர்களாக, நிர்வாகிகளாக, தலைவர்களாக, அரசியல்வாதிகளாக, சமூகத்தின் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களாக தெரிந்தவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறார்கள். அல்லாஹ் எல்லோரிடத்திலும் கேட்கக்கூடிய கேள்வியை, 3 கேள்வியை அந்த மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹ் தொடுப்பான். முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு அறிவை தந்தேன், மார்க்கத்தை தந்தேன், இந்த அறிவின் மூலமாக நீ இந்த உலகத்தில் எதை செய்தாய் என்கின்ற முதலாவது கேள்வி. இரண்டாவது, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஏழைகளாக, வசதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உனக்கு வசதிகளையும் வாய்ப்புகளையும் பணங்களையும் செல்வத்தையும் செழிப்பையும் தந்தேனே, இந்த பணத்தின் மூலமாக, செல்வத்தின் மூலமாக, செல்வாக்கின் மூலமாக நீ இந்த உலகத்தில் எனக்காக எதை செய்தாய் என்பது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, உனக்கு அழகான உடல் பலத்தை தந்திருந்தேன், உடல் வலிமையை தந்திருந்தேன், சுகத்தை தந்திருந்தேன், நீ எனக்காக இந்த உலகத்தில் எதை செய்தாய் என்பது மூன்றாவது 3 கேள்விகள் மட்டும்தான். அந்த மனிதன் இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் பதில் சொல்லி பழக்கப்பட்ட மனிதன் இருக்கிறானே, இவன் இறைவனுக்கு முன்னால் தன் பழக்கத்தை விட்டு விடுவானா? இறைவனுக்கு முன்னாலும் மனிதர்களுக்கு முன்னால் எப்படி பதில் சொல்லி தப்பிக்கொள்ள முடியுமோ அத மாதிரி இவனும் அல்லாஹ்வுக்கு முன்னால பதில் சொல்லுவான். யா அல்லாஹ், நீ அறிவை தந்தாய், நான் மக்களை சத்தியத்தின் பாதையில் அழைத்தேன், எத்தனையோ முறையில் கல்விகளை சமுதாயத்துக்கு கொடுத்தேன், கல்விக்காக வேண்டி உழைத்தேன், எனக்கு பின்னால் எம்பி பட்டம் வந்தது, எனக்கு பின்னால் முஃப்தி என்ற பட்டம் வந்தது, எனக்கு பின்னால் ஆலிம் என்ற பட்டம் வந்தது, என்னை ஷேக் என்று அழைத்தார்கள், அதுக்கடுத்து எம் என்றாங்க, பிஹெச்டி நாங்க, டாக்டர் என்றாங்க, எல்லா பட்டமும் கொடுக்கப்பட்டு உன்னுடைய மார்க்கத்துக்கு கல்விக்காக சேவை செய்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே இவன் சொல்லுவான். இரண்டாவது மனிதன், யா அல்லாஹ், பணத்தை தந்தாய், நீ பணத்தை தந்தாய் என்பது உண்மை, இந்த பள்ளியை கட்டியது யார்? யா அல்லாஹ், இந்த பாடசாலைகளுக்கு உயிரூட்டியவன் யார்? மாடி மாடியாக பள்ளிவாசலை கட்டினேன், நிர்வாகித்தேன், பாடசாலைகளை கட்டினேன், நிர்வாகித்தேன், சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் என் பணத்தின் மூலமாக செய்திருக்கிறேன் இறைவனே என்று அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான். மூன்றாவது மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், சக்தியையும் வல்லமையும் தந்தது உண்மைதான், எனது உடலில் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலத்தில் உன்னுடைய மார்க்கத்திற்காக ஜிஹாது செய்தேன், இதைவிட நன்மை எதுவும் இல்லை. அப்போது அல்லாஹ் அந்த மனிதர்களிடத்தில் சொல்கின்ற ஒரே ஒரு பதில், சகோதரர்களே, நீங்கள் சொல்வது உண்மைதான், ஆனாலும் நீங்கள் எனக்காக தூய எண்ணத்தோடு செய்யவில்லை. கோடி கோடியாக பணங்களை சம்பாதித்து செலவழித்தீர்கள், வருடக்கணக்கில் மார்க்கத்தை படுத்தீர்கள், பிஹெச்டி, எம்ஹெச்டி, எம்ஹெச், அதாவது எம்ஏ என்ற பட்டங்களை பின்னால் போட்டுக்கொண்டு ஆலிம்களாக, உலமாக்களாக, மாஸ்டர்களாக,
அறிஞர்களாக சமுதாயத்தில் நடமாடினீர்கள். பிரச்சார மேடைகளில் அதாவது அந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்தீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்தீங்க, எல்லாம் உண்மை. ஆனாலும் நீங்கள் செய்தது இந்த உலகத்தின் லாபத்தை எதிர்பார்த்து, போற்றப்பட வேண்டும், ஆட்சி வேண்டும், அதிகாரம் வேண்டும், பெருமை வேண்டும் என்ற காரணத்தினால் நீங்கள் செய்தீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் அழுக்கடைந்து காணப்பட்டன. நல்ல எண்ணங்களோடு செய்யவில்லை, நல்ல சிந்தனைகளோடு செய்யவில்லை. நல்ல சமுதாய உருவாக்கம் அமைய வேண்டும் என்ற சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே இருக்கவில்லை. நல்ல மனிதர்கள் தோற்றம் பெற வேண்டும் என்ற சிந்தனை இருக்கவில்லை. அல்லாஹ்வின் பள்ளிவாசலை கட்டினீர்கள், அல்லாஹ்வை இணை வைக்காமல் வணங்குகின்ற ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லை. உங்கள் உள்ளங்கள் மாசுபட்டு கிடந்தன, எண்ணங்கள் மாசுபட்டு கிடந்தன. உங்களுக்குரிய கூலிகள் உலகத்திலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுடைய கூலிகள் உலகத்திலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தலைவர்களாக மதிக்கப்பட்டீர்கள். 1000 சேவகர்கள் இருந்தார்கள். உங்களுக்காக மேடைகளில் நீங்கள் என்றெல்லாம் வலம் வந்தீர்களே, இவைகள் உங்களுக்குத்தான் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு முகம் குப்புற எடுத்து நரகத்திலே எரியப்படுவார்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு கேவலமான செய்தியும் சொன்னார்கள். அவ்வளு மன் துஸ்ஜரு பிஹி நாரு ஜஹன்னம். இப்படிப்பட்டவர்கள் யார் தெரியுமா? பொதுமக்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், மார்க்கம் தெரியாதவர்கள். இவர்களெல்லாம் நரகத்திலே இந்த பாவிகள் போட்டு வேதனை செய்யப்படுவதற்கு முன்னால் முதலில் நரகத்தை எரிப்பதற்காக எரிகொள்ளிகளாக இவர்களால் முதலில் பயன்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்திகள் என்பது நாம் ஒரு காதினால் கேட்டு மற்ற காதினால விட்டுட செய்தி கிடையாது. இந்த செய்தி ஒரு அடிப்படை உண்மை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. அந்த அடிப்படை உண்மை என்ன தெரியுமா? உலகத்துக்கும் மறுமைக்கும் ஒரு சிறந்த வேறுபாடு உண்டு. உலகத்துக்கும் மறுமைக்கும் ஒரு சிறந்த வேறுபாடு உண்டு. அந்த வேறுபாடு என்ன தெரியுமா? உலகத்தில் நீங்கள் என்னை மதிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு மனிதனை மதிக்கிறீர்கள் என்றால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, அவனிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து, கல்வியை பார்த்து தான் மதிப்பு வரும். உங்களை மேடைக்கு ஏற்றுவாங்களா? இல்ல. மார்க்கம் படித்தவர்களைத்தான் இந்த மேடையில ஏற்றுவார்கள். ஒரு மனிதன் கட்டுகின்ற பில்டிங்குக்கு நம்ம மார்க்ஸ் போடணும்னு சொன்னா அந்த பில்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பில்டிங்குகளை விட அந்த பில்டிங் சிறப்பாக இருக்க வேண்டும், பெரியதாக இருக்கணும், வசதி வாய்ப்பு கொண்டதாக இருக்கணும், நவீனத்துவம் அடைந்ததாக அந்த பில்டிங் இருக்கணும். அதுக்கு நம்ம நம்பர் 1 என்று சொல்கின்ற மார்க்ஸை கொடுப்போம். ஒரு வாகனத்தை, சிறந்த வாகனம், நீ வாங்க இருக்கக்கூடிய வாகனம் சிறந்தது என்று சொல்வதற்கு அந்த வாகனம் ஏனைய வாகனங்களை விட சிறந்ததாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனை கல்விமானாக மதிப்பதற்கும் ஒரு பொருளை மதிப்பதற்கும் உலகத்திலே பெருமானங்களையும் பட்டங்களையும் பதவிகளையும் வைத்து மனிதர்கள் மதிப்பார்கள். ஆனால் நாளைய மறுமையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பட்டங்களையும் பதவிகளையும் அந்தஸ்துக்களையும் அதிகாரங்களையும் பெரிதாக செய்திருக்கிறான். மிகப்பெரிய ஒரு செயலை செய்திருக்கிறான். யாரும் செய்யாத செயல், கோடிக்கணக்கில் செலவழித்திருக்கிறான் என்று சொல்கின்ற அந்த அளவுகோல்களை வைத்து அல்லாஹ் ஒரு போதும் பார்ப்பதில்லை. எண்ணங்கள் தான் தராசு தட்டில் வைத்து நிறுக்கப்படும் எண்ணங்கள் மாத்திரம்தான். இதற்கு சில உதாரணங்களை மாத்திரம் நான் எடுத்துச் சொல்கிறேன்.
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற எல்லா கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடிக்கடி நம்மளும் கேட்போம். என்ன செய்தி தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இத்தகின் நார வலோ பிஷிக்கி தம்ரா. நீங்கள் நரகத்தை ஒரு ஈச்சம் பழத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதை போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு போது சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு மனிதன் இருந்தான். பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெரிதாக எந்த ஒரு நல்லறத்தையும் நெல்லொரு அமலையும் அவன் செய்தது கிடையாது. அவன் செய்தது ஒரே ஒரு நன்மையான காரியம். அவன் செய்தது ஒரே ஒரு நன்மையான காரியம். அந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் மக்களுக்கு கடன் கொடுப்பான். மக்களுக்கு கடன் கொடுத்து விட்டு அவன் தன்னுடைய சேவகத்தில் சொல்வாடாம், நான் கடன் கொடுத்திருக்கிறேன், அவன் இந்த டேட்ல கடனை திருப்பி தருவதாக சொல்லி இருக்கிறான், எனவே அவன் தந்தால் வாங்கிக்கொள், இல்லாவிட்டால் அவகாசத்தை கொடு, அவனுக்கு தர முடியவில்லை என்றால் மன்னித்து விடு. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த ஹதீஸை பல இடங்களிலே சொன்னார்கள். பல இடங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே இந்த நன்மையை மட்டும்தான் சொன்னான். இந்த செயலை செய்த காரணமாக அல்லாஹு தஆலா அவனை மன்னித்து அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே போட்டு விட்டார். இன்னும் ஒரு மனிதன் நடந்து செல்கிறான். இன்னும் ஒரு மனிதன் ஒரு பாதையிலே நடந்து செல்கிறான். பாதையிலே நடந்து செல்கின்ற பொழுது இவனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டு விடுகிறது. இவன் கிணற்றிலே இறங்கி தண்ணீரை குடித்து விட்டு ஏறுகிறான். இவனுக்கு பின்னால் ஒரு நாயும் என்ன செய்கிறது? தண்ணீர் தாகத்தினால் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு அப்படி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது முஸ்லிமில் வருகிற சஹீஹான செய்தி. இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? பக்கத்தில் ஏதாவது தண்ணீர் கொடுப்பதற்காக வேண்டி கோலைகள் இருக்கிறதா, கோப்பைகள் இருக்கிறதா, ஏதாவது ஒன்று இருக்கிறதா, பாத்திரம் இருக்கிறதா என்று தேடுகிறான். கிடைக்கவில்லை. கடைசியாக இறக்கப்பட்டு என்ன செய்கிறான்? தன்னுடைய கால் இருக்கக்கூடிய பாதனையை கலட்டி, சப்பாட்டு ஜோட கலட்டி, கிணற்றில் இறங்கி தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு கொடுக்கிறான். அந்த நாய்க்கு இரக்கம் காட்டியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவனை மன்னித்து சொர்க்கத்தில் அனுப்புகிறார். இந்த உலகத்தில் அவர்கள் பள்ளிவாசலை கட்டவில்லை, இரவு முழுக்க நின்று வணக்கம் செய்யவில்லை, பகல் முழுக்க நோன்பு நோக்கவில்லை, குர்ஆனை ஹிஃப்து செய்யவில்லை, எல்லா நேரங்களிலும் பாராயணம் செய்யவில்லை, மிக பெரும் ஹஜ் வணக்கங்களை போன்று ஹஜ் வணக்கங்களை அவர்கள் நிறைவேற்றவில்லை. செய்தது சிறிய சிறிய காரியம். இந்த காரியத்தின் மூலமா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்றால், ஒரு மனிதனுடைய நல்ல எண்ணம் இருக்கிறது. அந்த நல்ல எண்ணம் தான் நாளைய மறுமையிலே தராசு தட்டில் வைத்து அளக்கப்படுகிறது. ஒரு ஈச்சம்பழம், இந்த ஈச்சம்பழத்தின் மூலமாக ஒரு மனிதனை எடுத்துக் கொள்ள இயலுமா? அதனுடைய பெருமதி என்ன? ஒரு ஈச்சம்பழத்தை கையினால் வைத்து பொத்த முடியும். அந்த ஈச்சம்பழத்தின் ஒரு கீற்றை அவன் தர்மம் செய்கிறான். அந்த தர்மம் செய்வது அவனுக்கு நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற கேடயமாக மாற்றப்படுகிறது, முகடாக ஆக்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த ஹதீஸை சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு மிகப்பெரிய அமல்களை செய்கிறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் சில போது நாம் செய்கின்ற காரியம் இந்த உலகத்தில் நல்ல காரியமாக இருந்தாலும், ஏன் தொழுகையாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? ஃபவைலுல் லில் முஸல்லீன். இறைவனுக்காக வேண்டி தொழுகின்ற தொழுகை கூட உங்களுக்கு நாசத்தை உண்டாக்கும் என்று சொல்கிறது. இதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் உதய்யாவிலே அறுக்கக்கூடிய
அந்த ஆடு மாடுகள் இருக்கிறதே, லா யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்குகின்ற ஆடுகள் மாடுகள் இவைகளுடைய மாமிசங்களும் இரத்தங்களும் அல்லாஹ்வை சென்றடைய போவதில்லை. எனவே நான் பெரிய மாட்டை கொடுத்தேன், 7 மாட்டை கொடுத்தேன், 8 மாட்டை கொடுத்தேன், ஊர் முழுக்க சாப்பாடு போட்டேன் என்று நீங்கள் பெருமைப்படாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே மாமிசங்களோ இரத்தங்களோ சென்றடைவதில்லை. உங்களுடைய இறையச்சம் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் சென்றடைகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லெண்ணங்கள் என்பது இந்த உலகத்திலே ஒரு இஸ்லாமிய உள்ளத்திலிருந்து வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய வணக்க காரியங்களை செய்தால் அல்லாஹ் நாளைய மறுமையிலே எங்களுக்கு மறுமையில் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றிகளையும் அதிகமான கூலிகளையும் கொடுப்பான். வல்லமர் ரஹ்மான் எங்கள் எல்லோருக்கும் அருள் செய்வானார். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أما بعد, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதன் அடிப்படையிலே நல்லெண்ணங்கள் எப்படி உருவாகின்றன, அதை எப்படி நம்ம வழிநடத்த வேண்டும் என்பதற்கு ஒரே உதாரணத்தை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் மிஸ்ர் தேசத்திலிருந்து மதியன் என்ற தேசத்துக்கு புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது மிஸ்ர் தேசத்திலே ஒருவரை கொண்டு விட்டு புறப்படுகிறார்கள். ஃபிரௌனுடைய வேதனை நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக மதியன் தேசத்துக்கு போறாங்க. மதியன் தேசத்துக்கு சென்றவர்கள் பசியோடும் தாகத்தோடும், யாருமே மதியன் தேசத்து சொந்தம் கிடையாது. அவர்களை அரவணைப்பதற்கும் வீடு கொடுப்பதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கிணற்று பக்கத்திலே சென்று கிணத்திலே தண்ணீரை குடித்து விட்டு பக்கத்திலே அமர்ந்து கொள்கிறார்கள். மாலை நேரம் வருகிறது. அந்த நேரத்திலே அந்த ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லோரும் கிணத்தில் தண்ணி அள்ளி கொண்டு அப்படியே வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்போது 2 பெண்கள், வாலிப பெண்கள் வருகிறார்கள். அந்த வாலிப பெண்களுக்கு தண்ணீரை அந்த கிணற்றில் அள்ளுவதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. வாலிபர்கள் எல்லோரும் முண்டியடித்துக் கொண்டு அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு போறாங்க. இந்த பெண்கள் பெருமையோடு அதிகமான நேரங்கள் பொறுமையோடு அந்த இடத்தில் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக, நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இருந்த ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, அவர்கள் எந்த செயலை செய்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரதிபாரத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. நல்ல எண்ணங்கள் என்பது இதுதான். எந்த செயலை செய்தாலும் அதற்கு பிரதிபாரத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காணப்பட்ட ஒரு நல்ல பண்பு. என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த பெண்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் எதற்காக நிற்கிறீர்கள்? எங்களுக்கு தண்ணீர் எடுக்க வேண்டும், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இவர்கள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதான் எந்த நாள் நடக்குது? நாம் பொறுமையாக இருந்து கடைசியாகத்தான் இருள்பட்ட போது அந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டு செல்கிறோம் என்று அந்த பெண்கள் சொல்கிறார்கள். இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை, இந்த கூடாத பழக்கத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொறுத்துக் கொள்ளவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதை செய்தாலும் அது தவறாக இருந்தால் தட்டி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த வாலிபர்கள் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்கும் போது அந்த இடத்துக்கு சென்று வாளியிலே தண்ணீரை எடுத்து அந்த பெண்களுடைய குடங்களுக்கு ஊற்றி அனுப்பிவிட்டு திரும்பவும் சென்று அந்த மரத்தடியில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்து இலை ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இது அல் குர்ஆனில் வருகின்ற ஒரு வாசகம். யா அல்லாஹ்,
நான் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நன்மை செய்துவிட்டால் லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், அந்த நன்மையின் பக்கம் நான் தேவை கண்டிருக்கிறேன், நானும் நன்மையை செய்திருக்கிறேன், யா அல்லாஹ் நீ எனக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். வேறு எந்த ஒரு உபகாரத்தையும் அந்த பெண்களிடத்திலோ யாரிடத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் தஆலா அவர் செய்த நன்மைக்குரிய கூலி அல்லாஹ் எப்படி கொடுத்தான் தெரியுமா? அந்த பெண்களில் ஒருத்தியை திருமணம் முடித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மதியன் என்று சொல்கின்ற அந்த பகுதியிலே பல ஆண்டுகளாக ஒரு நபியுடைய பிள்ளையாக அந்த இரண்டு பெண்களும் இருந்தார்கள். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள், ஒரு நல்லொரு வாழ்வு கிடைக்கிறது. அந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்வை கழிக்கிறார்கள். பின்பு திரும்பி மிஸ்ர் நாட்டுக்கு அவர்கள் செல்கிறார்கள். குறிப்பிட்டு உங்களுக்கு சுருக்கமாக இந்த வரலாற்றை சொன்னேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல எண்ணங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறோம் என்பதுதான் நல்ல எண்ணம். எனவே நாம் செய்கின்ற எந்த செயலையும், நாம் செய்கின்ற அந்த செயல்களின் மூலமாக இந்த உலகத்தின் லாபத்தையும் யாருடைய மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது. நாம் செய்கின்ற எல்லா செயலையும் அல்லாஹுக்காக மாத்திரம் நாம் செய்கிற பொழுது அது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஒரு ஊத்தையே நீங்க எடுக்கலாம், அல்லது நீங்கள் சமுதாயத்தில் ஏதோ ஒரு சிறிய நல்ல காரியத்தை செய்தாலும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்தது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, கொடுத்துட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி நான் செய்தேன், எனக்கு ஏதாவது கயிறு நடக்க வேண்டும் என்றால் நீதான் தர வேண்டும் இறைவனே என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். எனவே சிறிய காரியங்களாக இருந்தாலும் பெரிய காரியங்களாக இருந்தாலும் நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் எதிர்பார்த்து செய்வோம். அதன் மூலமா அல்லாஹ் நிறைய நன்மைகளை வைத்திருப்பான். நான் ஏற்கனவே சொன்னதை போல எங்களுடைய பட்டியல்கள் நாளை மறுமையிலே சில வேளை நாங்கள் நல்ல எண்ணங்களை கொண்டு செய்திருந்தால் மிக பெரும் நன்மைகளால் அல்லாஹ் தஆலா நிரப்பி நாளைய மறுமையிலே தருவான். எனவே வல்லவன் ரஹ்மான் எங்கள் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. நல்ல எண்ணங்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து சொர்க்கம் செல்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر